கோடைக்காலம் உச்சநிலையை தொற்றிருக்கிறது. ஏரிகள் எல்லாம் வறண்டு வருகிறது. தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளுமா தமிழகம்? தஞ்சையினுடைய நிலவரம் என்ன? செய்தியாளர் சையது கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். தஞ்சையில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? விவசாய பணிகளுக்கு அதிக நீர் தேவைப்படும். இப்போ அந்த சூழல் இல்லை அப்படின்றப்போ குடிநீர் பற்றாக்குறையை இந்த முறை தவிர்க்க முடியுமா தஞ்சையில்? தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கிற ஒரு சூழ்நிலையில் தஞ்சையிலும் அதிகமாகவே காணப்படுகிறது. இதனால் பொதுமக்களும் முதியோர்களும் அதிக அளவில் வெளியே வருவதே கிடையாது. அதனால் சாலைகள் எல்லாம் வெறிச்சோடியே காணப்படுகிறது. தஞ்சைக்கு பொறுத்த வரைக்கும் தஞ்சை தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக திகழக்கூடியது. தஞ்சையில் தற்போது என்பது கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட ஏரி குளங்கள்லாம் இருக்கிறது. அதே போன்று 5000த்திற்கும் மேற்பட்ட குளங்கள் இருக்கின்றன. 600க்கும் மேற்பட்ட ஏரிகள் இருக்கின்றன. ஆனால் அனைத்திலும் நீர் என்பது இருப்பது மிக குறைந்த அளவு தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது என்பது முழுமையாக திறக்கப்படவில்லை. இதனால் சம்பா குறுவை சாகுபடியிலும் விவசாயிகள் பெருமளவு பாதிப்பு என்பது ஏற்பட்டது. தொடர்ச்சியாக தற்போது கல்லணையில் தண்ணீர் இல்லாமல் ஒரு வறட்சியான சூழ்நிலை இருப்பது வெறும் வறண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. நம்ம டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறுவை சாகுபடிக்கு 90 டிஎம்சியும் அதே போன்று சம்பா சாகுபடிக்கு 230 டிஎம்சி தண்ணீர் என்பது தேவைப்படும். ஆனால் தற்போது விவசாய பணிகள் எங்கேயுமே நடைபெறவில்லை. ஏனென்று சொன்னால் இப்போ தற்போது முழுமையாக அனைத்து ஆறுகளிலும் தண்ணீர் என்பது இல்லை. காவேரி, கொள்ளிடம், அதே போல கல்லணை கால்வாய், வெண்ணாறு உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் என்பது இல்லை. இதன் காரணமாக கிளை வாய்க்கால்கள், குளங்கள் அனைத்திலுமே தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய பகுதியான தஞ்சை மைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி இப்போ இந்த குளத்தை பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குளம் என்பது வற்றக்கூடிய சூழ்நிலை வற்றி அதை வெடிப்பெடிப்பாக காணப்படுகிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம ஒளிப்பதிவாளர் பெட்ரிக் பிரபான் காண்பித்து வருகிறார். அதை தான் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களில் தற்போது குடிநீர் பிரச்சனை என்பது ஒரு பெரிய அளவுக்கு இன்னும் ஏற்படவில்லை. ஏனென்று சொன்னால் தற்போது இந்த பகுதியில் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய நீரானது கொஞ்சம் சிறிதளவு இருப்பதால் நீர் பிரச்சனை என்பது இல்லை. மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் போர்வெல் மூலமாக பல்வேறு இடங்களுக்கு தண்ணீர் என்பது வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதே போன்று திருமானூர் பகுதியில் இருக்கக்கூடிய மின் மோட்டார் மூலமாக பல்வேறு பட்டுக்கோட்டை, பேராவூரணி உள்ளிட்ட இடங்களுக்கு தற்போது தண்ணீர் என்பது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சியாக தான் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் நீர்நிலைகளில் தண்ணீர் இல்லாத ஒரு காரணத்தினால் ஆடு மாடுகளுக்கு கூட தண்ணீர் இல்லாமல் அதுகளெல்லாம் ஏரி குளங்களை தேடி அலையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த நம்ம பார்க்கணும்னு சொன்னால் இந்த ஆடுகளுக்கு ஒரு மூதாட்டி ஒருவர் பக்கெட்டில் தண்ணீர் எடுத்து செல்லக்கூடிய ஒரு அவல நிலையே ஏற்பட்டு இருக்கிறது தஞ்சை டெல்டா மாவட்டத்தில். தஞ்சையில் சுற்றியபுறமெல்லாம் ஏரிகளும் குளங்களும் இருக்கும், எல்லாம் வறண்டிருக்கிறது அப்படின்றது நீங்கள் காட்டக்கூடிய காட்சிகளில் தெரிகிறது. தஞ்சை தப்புமா இந்த முறை? பார்க்கலாம். தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.